கொஞ்ச நேரம் வாய மூடுங்கடா. ஏடோ வாய மூடுறோம், மூடுறானுங்களா பாரு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். பயந்துட்டா தூங்கிட்டு இருக்கேன். தூங்கு தூங்கு தூங்கு. சரி சரி, யூ ஸ்லீப். ஓகே, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vlog பார்க்க போகிறோம். நான் வந்து ரெடியாக போகிறேன் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக. ஒரு ஃபோட்டோஷூட் ஒன்று இருக்குது எனக்கு இன்றைக்கி. அண்ட் என் த்ரோட் இட்ஸ் ரியலி பேட், பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஸோ ஃபோட்டோஷூட்க்கு மேக்கப், ஹேர் டூ எல்லாம் பண்ண போகிறோம். ட்ரெஸ்லாம் செம்மையாக பண்ண போகிறோம். அதெல்லாமே சரி ஓகே, நீங்கள்லாம் பார்க்க விரும்புவீங்க. பிகாஸ் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணால் அந்த இது போஸ்ட் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்குறீங்க அது என்ன மேக்கப்னு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே காட்டிடலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஹேர் டூ ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். தலை ஃபுல்லாக காய வச்சுட்டேன், நல்லா ஃபேன்லேயே காய வச்சுட்டேன். ஸோ இப்போது ஹேர் டூ பண்ணலாம். பண்ணிட்டு அப்புறமா மேக்கப் போடுறது காட்டுறேன். ஹேர் டூ ஃபுல் ஸ்டெப்லாம் நான் காட்ட மாட்டேன். அண்ணி தான் எனக்கு ஹேர் டூ பண்ணுறாங்க. சும்மா நாங்கள் ஃபைனல் அவுட்புட் மட்டும் காட்டுறேன். நல்ல கிளிப்பிங் காட்டுறேன். ஓகே பாய். நானும் அண்ணியும் ஹேர் டூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு என்னென்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுவாகவே இருந்தது. பன் மாதிரி போடலாமா இல்லை வந்து பிரைட் மாதிரி போடலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதே மாதிரி என்ன பார்ட்டிஷன் எடுக்கலாம்னு ரொம்ப நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைடே பண்ணோம். நல்ல கிளம்புடே, நல்ல கிளம்பு. சரியா, நல்ல கிளம்பணும். சூப்பராக இருக்கணும் பார்க்கறதுக்கே. நான் எப்போவுமே சூப்பராக தான் தானே, ஆகாத காரியம். சரி ஓகே, கிளம்புடே. நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம். எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. வெளியவே தாண்டே இருக்கீங்க? வெளியவே தான் இருக்கீங்க. அதான் எங்கள் வேலை. சரி ஓகே பாய், குட் நைட். கட் பண்ணுறேன். இது கடைசியாக ஒரு நிறைய ஹேர் டூஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் இது வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது மேலே பண்ணியிருக்கிறது எல்லாமே. ஸோ அடியில் பன் போட்டுடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எனக்கு முக்கியமாக இந்த சைடில் ஹேர் வேணுங்கிறதுல நான் ரொம்பவே வந்து ஸ்டபனாக இருந்தேன். ஸோ அண்ணி அதே மாதிரி பண்ணி விட்டாங்க. பின்னாடி எல்லாம் செட் பண்ணியாச்சு. கடைசியில் இதை சுற்றி விட்டால் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆகிடும். சரியா சரியா சரியா. ஆனால் நாங்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் சுற்றி விடலை. ஏன்னா என்னோட ஹேரே வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஸோ என்னோட இந்த ஹேரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேரை கேர்ள் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி பன் போட போகிறோம். ஓகே, என்னோட ஹேர் டூ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சும்மா ஒரு மெஸ்ஸி பன் மாதிரி போட்டிருக்கோம். அண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க சீரியஸாக. ஸோ நம்ம போய் இதை வெட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மேக்கப் பண்ணணும். உங்களுக்கு வந்து நான் மேக்கப் அந்தளவுக்கு காட்ட மாட்டேன், பட் சும்மா என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படி எல்லாத்தையும் காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். நான் ரொம்ப பொறுமையாக ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா சரி ஓகே ஃபோட்டோ ஷூட் தானே, அவசரமாக எதுக்கு போகணும், பொறுமையாகவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக ரெடி ஆனேன். ஆனால் பயங்கர லேட் ஆகிடுச்சு. ராம்கிட்ட செம்ம டோஸும் வாங்கினேன். ஸோ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மேக்கப் மட்டும் ரொம்ப அவசரமாக போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் Loreal பாரிஸோட ப்ரைமர் இந்த மாதிரி கண்ணத்தை போட்டு டேப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமரை விட இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைமர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என் மேக்கப் ரொம்ப சூப்பராகவும் வந்திருந்தது. ஸோ இதை வந்து நான் என்னோட கண்ணத்தில் அப்புறம் நோஸில் இந்த இடத்துலலாம் போட்டு நல்லா இப்படி உள்ளே தள்ளிக்கிறேன். அடுத்தது மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷனில் NC42 அண்ட் NC35 ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். 42 கிட்டத்தட்ட என் ஷேடு தான், பட் அது ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ அதனால் NC35 மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் பிளாக் ஷிப்க்கும் இது ரெண்டுத்தையும் தான் மிக்ஸ் பண்ணி போட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நெக்லையும் நான் போட்டுக்கிறேன். நான் அந்தளவுக்கு ப்ரஷ்லாம் எதுவுமே கொண்டு வரல. ஸோ அதனால் என்னோடய ஸ்பஞ்ச் வச்சே நான் போட்டுக்கிறேன். அடுத்து என்னோட ஃபேவரட்டான மேப்ளின் ஏஜ் ரிவைன் கன்சீலர்லேருந்து கேரமல் ஷேடு தான் இருக்கிறதுலே டார்க்கான ஷேட், பட் எனக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் போட்டு என்னோட கண்ணு கீழே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். அது என்ன கன்சீலர்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் அந்த டைமில் என்ன யூஸ் பண்ண நிஜமாக எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் என்னோடய அண்டர் ஐக்கு கொஞ்சம் கீழே நான் போட்டு என்னோடய சின்னில் அப்புறம் நோஸ்லேயும் போட்டிருப்பேன். அதையும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அங்கே வந்து ஃபோன் பண்ணி திட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. பட் நான் உங்களுக்கு எதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக காட்டுறேன். அடுத்தது மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் பவுடர் ஃபவுண்டேஷன் அதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை ரொம்ப லைட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த க்ளோ வேணும். ஸோ ரொம்ப கேக்கி ஆக்காமல் லைட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஐஷேடோ போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப நியூட் ஷேடை வந்து நான் என்னோடய கண்ணுக்கு மேலே நான் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் Elle காஜல் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி நான் இது யூஸ் பண்ண காஜல் இப்போ என்கிட்ட இது இல்லை, பட் அண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்மட்ஜ் ஒரு ஸ்மோக்கி ஐக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து என்னோடய கண்ணுக்கு என்னோட அப்போ வாட்டரில் என்ன நல்லா ஒட்டி போட்டு அதுக்கப்புறம் இப்படி நான் வந்து என்னோடய கையிலேயே ஸ்மோக் அவுட் பண்ணுறேன்.
பண்ணுறேன். அப்படி தான் சொல்லுவாங்களான்னு தெரியல, பட் சும்மா நானே கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி ஸ்மோக்கி ஆக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ஏன்னா அப்படி தான், அது வந்து ஒரு பைத்தியம். நானும் அவசரமாக கிளம்பினது, அதை நான் செக் பண்ணல. அப்புறம் ஒரு டார்க் பர்பிள் ஷேட் எடுத்து அந்த பிளாக் காஜலை ஒட்டி நான் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பராக பிளெண்ட் ஆகிடும். நான் யூஸ் பண்ணது எல்லாமே பர்பிள், லைட் பிங்க், பிளாக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு இந்த பர்பிளுக்கும் பிளாக்குக்கும் மேலே கரெக்டாக ஒரு க்ரீஸ் கிட்ட கொஞ்சம் பெரிய ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணல. சேம் காஜலை வந்து அடியில் வாட்டர் லைன்லேயும் போட்டு மேலே என்ன பண்ணணும் அதே கீழேயும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஃபேஸஸ் கனடாவோட ப்ளஷ் யூஸ் பண்ணேன், மேக்கப் ரெவல்யூஷனோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நைக்காவோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். அந்த ஷேட் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னோட மேக்கப் அவ்வளோதான். ஓகே, ஸோ மேக்கப் வந்து பாதிலே நிற்கிது. ஐஸ் மட்டும் முடிச்சிருக்கேன். மேலே என்ன பண்ணணும் அதே நான் கீழே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ப்ளஷ், ஹைலைட்டர், லிப்ஸ்டிக் எல்லாமே போடுவோம். அப்புறம் லேஷஸ் வைக்கணும், அவ்வளோதான். டோட்டலி கிட்டத்தட்ட மேக்கப் அவ்வளோதான். அப்பனா எனக்கு ஒரு பேல். பேல்னா பேல்புரி. பேல்புரி இல்ல பேல்புரி. பா மேக்கப் செம்மையா இருக்குடே. உனக்கு என்ன பிடிச்சிருக்காடே? கேக்கல. ரொம்ப ரொம்ப ஓகே, நாங்க வந்து இங்க நடுவுல நின்னுட்டு இருக்கோம். 2 குண்டும் நல்லா சாப்பிட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஊட்டி விடுங்கன்னு சொன்னா ஊட்டி விடல. பட் ஓகே, அவங்க இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் நம்ம கொடுத்ததுனால நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தொலைச்சு போட்டோம். அதர்வைஸ் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ எனிவேஸ், என் தொண்டை இட் ஹாஸ் பிகம் த வர்ஸ்ட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காளான் சாப்பிட போகிறோம். இப்படிலாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போவாங்கன்னு நினச்சோம். பட் இட்ஸ் ஓகே, அதை விட நல்ல ஒரு காளான் கடை கூட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த காளான் ஜாலியாக சாப்பிடலாம். இங்கே முட்டை காளான்லாம் இருக்குது, அது எனக்கு தெரியாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஹேர் டு பார்த்தீங்கல்ல, எங்கள் அண்ணி பண்ணது. ஓகே, பாய். ஒருத்தி போஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்படி தான் வருவீங்களாடா? முட்டை காளானா சாதா காளானா? சாதா காளான் இஸ் ஃபார் மீ. காளான் ரெடி. காளான் வந்து விட்டது. லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். இங்கே இருக்க காளான் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். பட் லெட் மீ ஜஸ்ட் டேஸ்ட் இட். சுடுது. நல்லா தான் இருக்கு. வாங்க சாப்பிடலாம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சியர்ஸ். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மேக்கப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருக்கேன். வெல், ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பட் ஸ்டில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. காலையிலேருந்து நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மேக்கப்லாம் போட்டிருப்பேன். பட் நடந்தது ஃபோட்டோ ஷூட் இல்லை, நடந்தது வேற. என் வாழ்க்கையோட ஷூட் நடந்தது. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஆர்ஜி சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இதுலேருந்து நான் இன்னும் மீண்டு வரல. நான் என்னோட மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராம் வந்து ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்களை ரெடி பண்ண வச்சாங்க. ஆனால் வந்து என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், அண்ணனுக்கு, அண்ணிக்கு, எல்லாருக்குமே தெரியும் ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பயங்கரமாக ரெடி ஆகிலாம் போனோம். இதுதான் இப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. பட் மேரேஜ் ப்ரப்போசல்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு பயங்கர ஒரு ஷாக்கில் தான் நான் இருக்கேன். ஃபியான்சேக்கு ப்ரமோஷன் வாங்கிட்டேன். நிறைய பேர் இதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இட்ஸ் ஃபைனலி ஹேப்பனிங். என் மூஞ்சி நான் தொடச்சது இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பயமாக இருக்கும். ஓகே, நான் என்னோட மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஃபியான்சே அங்கே படுத்திருக்காங்க. ஃபியான்சே, ஹாய் ஃபியான்சே. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஓகே, ஃபைன். ஸோ ஆக்சுவலி எப்படி பிளான் பண்ண இப்படிலாம் நீ? பட் அதெல்லாம் நீங்கள் ராமஜான சேனலே பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக நான் மேக்கப் ஃபோட்டோ ஷூட்கான மேக்கப் காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் வீடியோ முடிக்கும் போதாவது அட்லீஸ்ட் எனக்கு நடந்த சர்ப்ரைஸை வந்து இந்த சேனல்லையும் சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் வந்து நான் காட்டுறேன். இந்த சேனலில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் ராமஜான சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ரிங். ராம் ஃபைனலி ப்ரப்போஸ்ட் மீ. இது வந்து கண்டிப்பாக நம்ம இந்த சேனலையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லிவிட்டு என்னோட ஹேர்லாம் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு முடிக்கலாம்னு சொல்லி நினச்சேன். ஸோ என்னோட ஹேர் ஃபுல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஹேர் டூ மேக்கப் எல்லாம் எனக்கு செம்மையாக வந்துருந்தது. பெஸ்ட் டே இன் மை லைஃப்னு சொல்லலாம். இந்த டேட் வேறு லெவல் டேட்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே எல்லாருமே வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே பக்கத்தில் பக்கிங்கெல்லாம் நிற்கிது, அந்த பக்கிங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ நாங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணுறோம். பார்த்தால பயங்கரமாக அரிக்குது, இழுக்க இழுக்க எனக்கு இங்கே அப்படியே ஐயோ உள்ள கூசு தண்ணி. முடிஞ்சுது, தட்ஸ் இட். மேக்கப் ரிமூவ் பண்ணியாச்சு, ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இப்படி தான் நான் வந்து மேக்கப் போட்டிருந்தேன். நல்ல வேலை இன்றைக்கி நான் எடுத்தேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அவ்வளோதான். நான் என்னோடய தலையை பின்னிட்டு தூங்க போகிறேன். உங்கள் எல்லாரையுமே நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இப்படி தனியாகவும் வரலாம், இல்லைனா என்னோட ஃபியான்ஸே கூட நான் வரலாம். ஸோ தட்ஸ் இட். உங்கள் எல்லாரும் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம்